ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहनावतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः. குழந்தை சுவாமி. கிழவியும் குழவியும். கிழப்பாட்டி ஒருத்தி. பாட்டி என்றால் காலை நீட்டிக்கொண்டு இருந்த இடத்திலேயே கிடப்பவள். ஆனால் இந்த பாட்டி அப்படி இல்லை. இவள் நின்ற இடத்தில் நிற்காமல் இந்த தமிழ்நாடு முழுக்க சுற்றி கொண்டே இருந்தாள். ஒரு குக்கிராமம் பாக்கி இல்லாமல் ஊராக தெரு தெருவாக ஓடிக்கொண்டே இருந்தாள். அந்த பாட்டிக்கு அப்படி ஒரு உற்சாக சக்தி இருந்தது. பாட்டி விஷயம் இருக்கட்டும். குழந்தை ஒன்று கஷுக் முஷுக் என்று நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற குழந்தை அது. குழந்தை என்றால் பொதுவாக என்ன பண்ணும்? துள்ளி விளையாடும். ஒரு க்ஷணம் கூட இருந்த இடத்தில் இருக்காமல் துரு துரு என்று ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனால் இந்த குழந்தை இதற்கு நேர் மாறுதல். உட்கார்ந்த இடத்தை விட்டு அது அசைவதே இல்லை. வேடிக்கையான பாட்டி, வேடிக்கையான குழந்தை. குழந்தை மாதிரி பாட்டி ஓடிக்கொண்டே இருக்கிறாள். பாட்டி மாதிரி குழந்தை இருந்த இடத்தை விட்டு நகராமல் உட்கார்ந்திருக்கிறது. ஆனால் அந்த பாட்டி தள்ளாத வயசிலும் அத்தனை உற்சாகத்தோடு ஓடி ஆடிக்கொண்டு இருந்ததற்கு இந்த குழந்தைதான் காரணம். இந்த குழந்தை கொடுத்த சக்தியினால்தான் அவள் அவ்வளவு காரியம் செய்தாள். இந்த பிள்ளை யாரு? பிள்ளை என்றாலே அவர்தான். மரியாதைக்குரிய பிள்ளையார் என்கிறோமே, அவர்தான் அந்த குழந்தை. யாராவது ஒருத்தர் இடத்தை விட்டு நகராமல் இருந்தால் அல்லு பிள்ளையார் மாதிரி என்று சொல்வது வழக்கம். சகல உலகங்களுக்கும் தாய் தந்தையான பார்வதி பரமேஸ்வரர்களின் மூத்த பிள்ளை அவர். அதனால்தான் தமிழ்நாட்டில் அவரை பிள்ளையார் என்று சொல்கிறோம். மற்ற இடங்களில் இவரை கணேசர், கணபதி என்பார்கள். சிவபெருமானின் படைகளுக்கு, பூதகணங்களுக்கு எல்லாம் பிள்ளையார்தான் தலைவர், ஈஷர், பதி. அதனால் கணேசர், கணபதி என்று பெயர். இவருக்கு மேலே தலைவர் யாரும் கிடையாது. எல்லாவற்றுக்கும் முந்தியவராக, முதல்வராக, மேலாக இருப்பவர் அவர். அவருக்கு மேலே இன்னொருவர் தலைவர், நாயகர் இல்லை. அதனால் விநாயகர் என்றும் பெயர். வி என்பது சில சமயங்களில் ஒன்றை உயர்த்தி காட்டுவதற்கும், சில சமயங்களில் ஒன்றுக்கு எதிர்மறையானதாகவும் குறிப்பிடவும் வார்த்தைக்கு முதலில் வரும். இங்கே நாயகன் இல்லாதவர் என்று எதிர்மறையாக வருகிறது. தமக்கு மேல் ஒரு நாயகன் இல்லாதவர் என்று அர்த்தம். அவர் செய்யாத அனுகிரகம் இல்லை. குறிப்பாக நமக்கு வருகிற விக்னங்களை எல்லாம் அழிக்கிறவர் அவர்தான். ஆகையால் விக்னேஸ்வரர் என்றும் அவரை சொல்கிறோம். எந்த காரியத்துக்கும் தடை வராமல் இருப்பதற்காகவே முதலில் இவரை பிரார்த்திக்கிறோம். முதல் பூஜை இவருக்குத்தான். கஜமுகன், கஜராஜன் இப்படியெல்லாமும் அவருக்கு பெயர் இருக்கிறது. யானை முகத்தோடு அவர் விளங்குவதால் இந்த பெயர்கள் வந்திருக்கின்றன.
யானைக்கு தேகபலம் மிகவும் அதிகம். ஆனாலும் அது சிங்கம், புலி போல் மற்ற பிராணிகளை ஹிம்சிப்பதில்லை. பர்மா, மலையாளம் மாதிரி இடங்களில் ஜனங்களுக்காக யானைகள் தான் பெரிய பெரிய காரியங்களை செய்கின்றன. பிள்ளையாரும் இப்படித்தான், ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆனாலும் அதை காட்டி கெடுதல் செய்யாமல் நமக்கெல்லாம் நன்மையே செய்து கொண்டிருப்பார். யானைக்கு புத்தி கூர்மை, ஞாபக சக்தி எல்லாம் மிக அதிகம். பிள்ளையார் அறிவே வடிவானவர். யானை என்ன செய்தாலும் அழகா இருக்கிறது. அது அசக்கி அசக்கி நடப்பது, சாப்பிடுவது, காதை ஆட்டுவது, தும்பிக்கையை தூக்குவது எல்லாமே பார்க்க ஆனந்தமாக இருக்கிறது. அதன் முகத்தை பார்த்தாலே பரமசாந்தமாக இருக்கிறது. சின்ன கண்ணானாலும் அமைதியாக அன்பாக இருக்கின்றன. மிருக வர்க்கத்தில் நாம் பார்த்து கொண்டே இருப்பது யானையைத்தான். மனித வர்க்கத்தில் குழந்தை என்றால் அதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தோன்றுகிறது. கெட்ட எண்ணமே இல்லாதது குழந்தை. ஆனந்தமாக விளையாடி கொண்டிருப்பது குழந்தை. அதை பார்த்தாலே நமக்கும் சந்தோஷமாக இருக்கிறது. பிள்ளையார் யானைக்கு யானை, குழந்தைக்கு குழந்தை. அதனால் அவரை எத்தனை பார்த்தாலும் போதும் என்ற திருப்தி உண்டாவதே இல்லை. கள்ளம் கபடம் இல்லாத குழந்தை மனசு அவருக்கு. குழந்தை போல் நல்ல உள்ளம், யானை மாதிரி தேகபலம், புத்தி கூர்மை, எல்லாவற்றுக்கும் மேலாக தெவிட்டாத அழகு, ஆனந்தம் பொங்கிக் கொண்டிருக்கிற ரூபம். சேராததெல்லாம் அவரிடம் ஸ்வபாவமாக சேருகிறது. கழுத்துக்கு கீழே குழந்தை, மனித வர்க்கம். மேலே முகம் யானை, மிருக வர்க்கம். ஆனால் அவர் வாஸ்தவத்தில் தேவ வர்க்கம். தேவர்களுக்குள் முதல் பூஜை பெறும் தெய்வமாக இருக்கிறார். குழந்தையாக இருந்து கொண்டே மகா பெரிய தத்துவங்களுக்கு ரூபமாக, பர்சானிபிகேஷனாக இருக்கிற பிள்ளையாரிடம் பல தினசான மாறுபாடுகள். இதிலே ஓர் அழகு. வித்தியாசமானதெல்லாம் அவரிடம் சேர்ந்திருப்பதாலேயே அவரிடம் எல்லாம் ஐக்கியம் என்று ஆகிறது. உதாரணமாக, ஒரு கையில் ஒடிந்த தந்தம், இன்னொரு கையில் கொழுக்கட்டை. அதற்குள் தித்திப்பாக இருக்கிற வஸ்துவுக்கு பெயர் பூரணம். பூர்ணம் என்றால் முழுமை. ஒரு கையில் இருக்கிற தந்தம் மூளி, இன்னொன்றிலோ முழுமை. எல்லாம் நிறைந்த பூரண பொருள் பிள்ளையாரேதான். இதை அறிந்து கொள்வதுதான் பேரானந்தம். ஆனந்தத்துக்கு இன்னொரு பேர் மோதம், மோதகம். கொழுக்கட்டைக்கும் மோதகம் என்றே பெயர். இன்னொரு மாறுபாடு, பிள்ளையார் குழந்தை, அதனால் பிரம்மச்சாரி. ஆனால் இவர் யானையாக வந்து வள்ளியை விரட்டியதால் தான் அவர் சுப்பிரமணிய சுவாமியை கல்யாணம் செய்து கொண்டாள். இன்றைக்கும் கல்யாணம் ஆக வேண்டுமானால் இந்த கட்டை பிரம்மச்சாரியை வேண்டிக் கொள்கிறார்கள். இதற்கு என்ன அர்த்தம்? அவர் இருக்கிற நிலையில் அவருக்கு வேண்டாததையெல்லாம் கூட அவர் நிலைக்கு மாறாக இருக்கிற நமக்கு பரம கருணையோடு கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கி விடுகிறார். கள்ளுப்பிள்ளையார் என்பதற்கேற்க தாம் உட்கார்ந்த இடத்தை விட்டு அசையாமலே இருந்தாலும் பக்தர்களை ஒரே தூக்காக தூக்கி உச்சத்தில் சேர்த்து விடுவார். ஔவையாரை இப்படித்தான் கடைசியில் தாம் இருக்கிற இடத்திலிருந்தே தும்பிக்கையால் ஒரு தூக்கு தூக்கி
கைலாசத்திலேயே கொண்டு சேர்த்து விட்டார். பிள்ளையாரை பார்க்க பார்க்க நமக்கு மேலே மேலே இப்படி பல தத்துவம் தோன்றுகிறது. இதுவும் நம் அறிவின் அளவுக்கு எவ்வளவு எட்டுகிறதோ அவ்வளவுதான். வாஸ்தவத்தில் நமக்கு தெரிவதற்கும் அதிகமாக அவரிடம் பெருமைகள் அளவிட முடியாமல் இருக்கின்றன. குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்பார்கள். தெய்வமே குழந்தையாக வந்துவிட்டது பிள்ளையாரில். அதனால் அவரை குழந்தை சுவாமியாக கொண்டாடுகின்ற தமிழ்நாட்டில் ஒரு மூலை முடுக்கு பாக்கி இல்லாமல் எங்கு பார்த்தாலும் உட்கார்ந்து கொண்டு அனுகிரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் செய்த அனுகிரகத்தினால்தான் அந்த பாட்டி தமிழ்நாடு முழுவதும் ஓடிக்கொண்டிருந்தாள். அந்த பாட்டி யார் என்றால் அவள்தான் ஔவையார். பிள்ளையார், ஔவையார். ஔவையாரை விட தமிழ்நாட்டுக்கு உபகாரம் செய்தவர் இல்லை. 1000 காலமாக இந்த தேசத்தில் ஒழுக்கமும் பக்தியும் இருந்து வந்திருக்கிறதென்றால் அது முக்கியமாக ஔவையாரால் தான். முளைக்கிற போதே, குழந்தைகளாக இருக்கிற போதே நல்ல ஒழுக்கத்தையும் பக்தியையும் உண்டாக்கிவிட்டால் பிறகு அவை நிலைத்து நின்றுவிடும். தமிழ்நாட்டில் எத்தனையோ மகா கவிகள், பக்தர்கள் இருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் பாடியது முக்கியமாக பெரியவர்களுக்குத்தான். ஔவையாருக்கு அவர்களை விட கவிதா சக்தியோ பக்தியோ குறைச்சல் இல்லை. அவள் ரொம்ப பெரியவள், ஞானி, யோக சாஸ்திரத்தில் கரை கண்டவள். ஆனாலும் அவள் குழந்தைகளை நல்லவர்களாக்க வேண்டும் என்பதில் முக்கியமாக கவனம் வைத்து அவர்களுக்கு நல்ல குணங்களையும் ஒழுக்கத்தையும் நீதியையும் தெய்வ பக்தியையும் போதனை செய்து பாடினாள். பேர குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டுமே என்ற கரிசனத்தோடு ஒரு பாட்டி நல்லது சொல்வது மாதிரி அவ்வை பாட்டி அத்தனை தமிழ் குழந்தைகளுக்கும் உபதேசம் செய்தாள். அவளுடைய அன்பின் விசேஷத்தால் அவளுக்கு அப்புறம் எத்தனையோ தலைமுறைகள் ஆன பிறகு இப்போதும் நாம் குழந்தையாக படிக்க ஆரம்பிக்கிற போதே அவளுடைய ஆத்திச்சூடிதான் முதலில் வருகிறது. முதல் பூஜை பிள்ளையாருக்கு, முதல் படிப்பு ஔவையார் பாடல். இத்தனை 1000 வருஷங்களாக அவளுடைய வார்த்தை எப்படி அழியாமல் தொடர்ந்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் அவளுடைய வாக்கின் சக்திதான். பரமசத்தியமான ஒன்றை நிறைந்த அன்போடு சொல்லிவிட்டால் அப்படிப்பட்ட சொல் 1000 காலமானாலும் அழியாமல் நிற்கிறது. ஔவை இப்படி அன்போடு உண்மைகளை உபதேசித்தார். நம்மில் கம்பர், புகழேந்தி, இளங்கோ போன்ற கவிகளை படிக்காதவர்கள் இருக்கலாம். ஆனால் ஔவை வாக்கு ஒன்றாவது தெரியாதவர் இருக்கவே முடியாது. ஔவையாருக்கு இத்தனை வாக்கு சக்தி எங்கிருந்து வந்தது? வாக்கு சக்தி மட்டும் இல்லை, அவளுக்கு ரொம்பவும் தேக சக்தியும் இருந்திருக்கிறது. அதனால்தான் ஐயோ, தமிழ் குழந்தை ஒன்றுக்கு கூட நம் வாக்கு கிடைக்காமல் போகக்கூடாதே, ஒவ்வொரு குழந்தைக்கும் நாம் இதை உபதேசம் செய்ய வேண்டுமே, இந்த உபதேசங்களை எல்லாம் கொடுக்க வேண்டுமே என்று பரிவோடு அந்த பாட்டி ஒரு கிராமம் மிச்சமில்லாமல் ஓடி ஓடி போய் குழந்தைகளை தேடி தேடி அவர்களுக்கு தன் நூல்களை பரிந்து பரிந்து போதித்தாள். இந்த தேக சக்தி அவளுக்கு எப்படி வந்தது? பிள்ளையார் தான் அவளுக்கு இந்த சக்தி எல்லாம் கொடுத்தார். ஔவையார் பெரிய பிள்ளையார் பக்தை. அந்த குழந்தை சுவாமியை வேண்டிக் கொண்டுதான் அவள் சின்ன வயசிலேயே கிழவியாகிவிட்டாள். ஏன் அப்படி செய்தாள்? வாலிபமாகவும் நடுத்தர வயதாகவும் இருந்தால் ஒருத்தனை கல்யாணம் செய்து கொண்டு குடித்தனம் நடத்த வேண்டியிருக்கும். பக்திக்கு குடும்ப வாழ்க்கை இடையூறு என்பதாலேயே இடையூறுகளை எல்லாம் போக்கும் விக்னேஸ்வரரை வேண்டிக் கொண்டு கிழவியாகிவிட்டாள். சுப்பிரமணிய சுவாமிக்கு கல்யாணமாக சகாயம் பண்ணின பிள்ளையார் இவளை கல்யாணமே இல்லாத பாட்டியாக்கினர். யாருக்கு எதை தர வேண்டுமோ
அதை தருவார். இவளை சிறு பிராயத்திலேயே கிழவியாக்கி விட்டார். ஆனால் அவர் குழந்தை சுவாமி அல்லவா? அதனால் இவள் தன்னிடம் மட்டும் எப்போது பார்த்தாலும் பக்தியாக இருந்தால் போதாது, இவளால் எல்லா குழந்தைகளும் நன்மை பெற வேண்டும் என்று நினைத்தார். ஒரு சின்ன குடும்பம் வேண்டாம் என்ற கிழவி ஆனவளை அத்தனை குழந்தைகளையும் கொண்ட பெரிய தமிழ்நாட்டு குடும்பத்துக்கே உபதேசம் செய்கிற பாட்டியாக்கி விட்டார். அவளும் சந்தோஷமாக அந்த காரியத்தை செய்தாள். மாறி மாறி பிள்ளையாரை தியானித்து பூஜிப்பதும் குழந்தைகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணுவதுமாக தன் வாழ்க்கையை கழித்தாள். அந்த பாட்டி அன்றைக்கு சுற்றினாள். இன்றைக்கு நானும் எத்தனையோ சுற்றுகிறேன். அவள் தமிழ்நாடு மட்டும் சுற்றினாள். நான் இன்னும் மலையாளம், தெலுங்கு தேசம், பெங்கால், இந்துஸ்தானி தேசம் என்று பல இடங்களில் சுற்றியிருக்கிறேன். அங்கெல்லாம் நான் பார்க்காமல் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் பார்க்கும் விசேஷம் என்னவென்றால், தமிழ்நாடு ஒன்றிலேயே இப்படி சந்து பொந்து மரத்தடி ஆற்றங்கரை எங்கே பார்த்தாலும் ஒரு பிள்ளையார் உட்கார்ந்திருப்பதுதான். தமிழ்நாட்டை விட்டு கொஞ்சம் தாண்டி போனால் கூட இப்படி காணும். பிள்ளையார் தமக்கு பெரிசாக ராஜகோபுரம், பிராகாரம் கட்டி கோயில் எழுப்ப வேண்டும் என்று நினைக்கவில்லை. சின்னதாக ஒரு சந்நிதி வைத்து விட்டாலும் அவருக்கு போதும். தகர கொட்டகை போட்டால் கூட அவருக்கு திருப்தி தான். அது கூட வேண்டாம். ஒரு கட்டிடமும் கூரையும் இல்லாமல் வானம் பார்க்க அரச மரத்தடியில் அவர் பாட்டுக்கு அமர்ந்து அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பார். ஆற்றங்கரையில் எங்கே பார்த்தாலும் நன்றாக உட்கார்ந்து கொண்டு ஆனந்தமாக இருப்பார். இந்த தமிழ் தேசத்தில் மட்டும் ஏன் இந்த விசேஷம் என்று கேட்டால், ஔவையாருடைய விசேஷம்தான் இது என்று தோன்றுகிறது. அவர் தமிழ்நாட்டில் ஓடாத இடமில்லை அல்லவா? அவள் போன இடமெல்லாம் அவளுடைய இஷ்ட தெய்வமான பிள்ளையாரும் வந்து உட்கார்ந்து கொண்டு விட்டார். தமிழ்நாட்டின் சிறப்புகள் என்று புஸ்தகங்களில் எத்தனையோ விஷயங்கள் போடுகிறார்கள். ஆனால் எனக்கு தெரிகிற பெரிய சிறப்பு இங்கே எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில் கொண்டிருக்கிறது தான். சரி, எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில் கொண்டிருப்பது தான். பிள்ளையார் ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சுவாமி. மஞ்சள் பொடியிலும் களிமண்ணிலும் சாணியிலும் கூட எவரும் ஒரு பிள்ளையாரை பிடித்து பூஜை செய்து விடலாம். அவர் எளிதில் சந்தோஷப்படுகிறவர். எங்கே எப்படி எதில் கூப்பிட்டாலும் உடனே வந்து அந்த கல்லோ களிமண்ணோ அதற்குள் இருந்து கொண்டு அருள் செய்வார். அவரை வழிபட நிறைய சாஸ்திரம் படிக்க வேண்டும் என்பதில்லை. ஒன்றும் படிக்காதவனுக்கும் அவன் கூப்பிட்ட குரலுக்கு வந்து விடுவார். மற்ற தேவதா விக்கிரகங்களில் சாங்கோபாங்கமாக பிராண பிரதிஷ்டை என்று பண்ணி அவற்றில் அந்தந்த தேவதைகளின் ஜீவகலையை உண்டாக்குவது போல் பிள்ளையாருக்கு பண்ண வேண்டும் என்பது இல்லை. பாவித்த மாத்திரத்தில் எந்த மூர்த்தியிலும் அவர் வந்து விடுகிறார் என்று சொல்வதுண்டு. மற்ற சுவாமிகளை தரிசனம் செய்வது என்றால் நாம் அதற்காக ஒரு காலம் பார்த்து குளித்து மூழ்கி அர்ச்சனை சாமான்கள் வாங்கிக் கொண்டு கோவிலுக்கு போக வேண்டியிருக்கிறது. கோயிலுக்கு போனாலும் நேரே அந்த சுவாமியிடம் போய்விட முடியாது. பிராகாரம் சுற்றி கொண்டு உள்ளே போக வேண்டும். அப்போதும் கூட சுவாமிக்கு ரொம்ப பக்கத்தில் போக முடியாது. கொஞ்சம் தள்ளித்தான் நிற்க வேண்டும். பிள்ளையார் இப்படி இல்லை. எந்த சமயமானாலும் சரி, நாம் ஆபீஸுக்கோ ஸ்கூலுக்கோ கடைக்கோ போய் வருகிற போது கூட தெருவிலே தற்செயலாக தலையை தூக்கினால் அங்கே ஒரு முக்கில் பிள்ளையார் உட்கார்ந்து கொண்டிருப்பார். அவரை பார்த்த மாத்திரத்தில் நாமாக நெற்றியில் குத்திக்கொண்டு ஒரு தோப்பு கர்ணம் போட்டுவிட்டு நடையை கட்டுகிறோம். இதிலே நமக்கு சொல்லத் தெரியாத ஒரு நிம்மதி, சந்தோஷம் உண்டாகிறது.
அவருக்கு கோவில் என்று இருப்பதே ஒரு அறைதான். அதனால் ஒரு பேதமும் இல்லாமல் யாரும் கிட்டே போய் தரிசிக்க முடிகிறது. எல்லோருக்கும் அவர் சுவாதீனம். பிராகாரங்கள் எல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே உட்கார்ந்திருக்கிற சுவாமிகளை விட இப்படி எங்கே பார்த்தாலும் நட்ட நடுவில் உட்கார்ந்திருக்கிற பிள்ளையார் தான் தப்பாமல் ஜனங்களை இழுத்து தோப்புக்கரணம் வாங்கி கொண்டு விடுகிறார். பிள்ளையார் வழிபாட்டுக்கென்றே சில அம்சங்கள் இருக்கின்றன. சிதற தேங்காய் போடுவது, நெற்றியில் குட்டிக் கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது, இவையெல்லாம் பிள்ளையார் ஒருவருக்கே உரியவை. பிள்ளையார் சந்நிதியில் 2 கைகளையும் மறித்து நெற்றிப்பொட்டில் குட்டிக் கொள்ள வேண்டும். இப்படியே 2 கைகளையும் மறித்து காதுகளை பிடித்துக் கொண்டு முட்டிக்கால் தரையில் படுகிற மாதிரி தோப்புக்கரணம் போட வேண்டும். இவை எதற்கு என்றால், யோக சாஸ்திரம் என்று ஒன்று இருக்கிறது. அதிலே நம் நாடிகளில் ஏற்படுகிற சலனங்களால் எப்படி மனசையும் நல்லதாக மாற்றிக்கொள்ளலாம் என்று வழி சொல்லி இருக்கிறது. நம் உடம்பை பல தினசாக வளைத்து செய்கின்ற அபியாசங்களால் சுவாசத்தின் கதியில் உண்டாக்கிக் கொள்கிற மாறுதல்களால் நம் உள்ளம் உயர்வதற்கான வழி அந்த சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றன. நெற்றிப்பொட்டில் குட்டிக் கொள்வது, தோப்புக்கரணம் போடுவது, இவற்றால் நம் நாடிகளின் சலனம் மாறும். மனசில் தெய்வீகமான மாறுதல்கள் உண்டாகும். நம்பிக்கையோடு செய்தால் பலன் தெரியும். குழந்தைகளுக்காக நீதி நூல்களை செய்த ஔவையார் பெரியவர்களுக்கு கூட எளிதில் புரியாத பெரிய யோக தத்துவங்களை வைத்து பிள்ளையார் மேலேயே ஒரு ஸ்தோத்திரம் செய்திருக்கிறாள். அதற்கு விநாயகர் அகவல் என்று பெயர். அளவில் சின்னதுதான். பிள்ளையாரை நினைக்கின்ற போது ஔவையாரையும் நாம் சேர்த்து நினைத்தால் இரட்டிப்பு அனுகிரகம் கிடைக்கும். விநாயகர் அகவலை சொன்னால் 2 பேரையும் ஒரே சமயத்தில் நினைத்ததாக ஆகும். எல்லோரும் இதை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் பக்கத்தில் உள்ள பிள்ளையார் கோவிலுக்கு போய் விநாயகர் அகவல் சொல்லி விக்னேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ண வேண்டும். பிள்ளையாருக்கு எல்லோரும் சொந்தம். பிள்ளையார் எல்லாருக்கும் சொந்தம். ஏழை எளியவருக்கும் சாஸ்திரம் படிக்காத சாமானிய ஜனங்களுக்கும் கூட சொந்தம். மற்ற சுவாமிகளின் நைவேத்திய விநியோகத்தில் பெரிய மனுஷர்களுக்குத்தான் முதலிடம். பிள்ளையாரோ தமக்கு போடுகிற சிதறகாய் இவர்களுக்கு போகாமல் ஏழை குழந்தைகளுக்கே போகும்படியாக வைத்துக் கொண்டிருக்கிறார். எல்லோரும் அகவல் சொல்லி அவரை வழிபட வேண்டும். பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் இதில் அதிக உரிமை உண்டு. ஔவை பெண்ணாக பிறந்ததால் பெண்கள் எல்லோருக்கும் அவளுடைய இந்த ஸ்தோத்திரத்தில் பாத்தியதை ஜாஸ்தி. அவள் குழந்தைகளுக்கு உபதேசித்த பாட்டி. விநாயகரும் குழந்தை தெய்வம். அதனால் அவளுடைய அகவலை குழந்தைகள் யாவரும் அவர் முன் பாடி சமர்ப்பிக்க வேண்டும். கொஞ்சம் கடமுடா என்றிருக்கிறதே, அர்த்தம் புரியவில்லையே என்று பார்க்க வேண்டாம். அர்த்தம் புரிந்தாலும் புரியாவிட்டாலும் ஔவையின் வாக்குக்கே நன்மை செய்கிற சக்தி உண்டு என்று நம்பி அகவலை பொட்டை நெற்று போட்டு சொன்னால் போதும். அதனால் நாமும் க்ஷேமம் அடைவோம், நாடும் க்ஷேமமடையும். அழகான பெட்டி ஒன்று இருக்கிறது. அதற்குள் நிறைய ரத்னங்கள் இருக்கின்றன. ஆனாலும் பெட்டியை திறக்க சாவியை காணோம். அதனால் பெட்டி வேண்டாம் என்று விட்டு விடுவோமா? சாவி கிடைக்கிற போது கிடைக்கட்டும் என்று சொல்லி பெட்டியை வைத்துக் கொள்வோம் அல்லவா? இப்போது பெட்டியை விட்டுவிட்டால் பிறகு சாவி கிடைத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. விநாயகர் அகவல் அப்படிப்பட்ட அழகான பெட்டி.
அதற்குள்ள யோக சாஸ்திர விஷயங்கள் ரத்தனம் மாதிரி உள்ளன. அவற்றை புரிந்து கொள்கிற புத்தி, அதாவது சாவி, இப்போது நம்மிடம் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை. இப்போதே பிடித்து அதை சொல்லிக் கொண்டிருப்போம். சொல்ல சொல்ல தானே அர்த்தமும் புரிய ஆரம்பிக்கும். பிள்ளையாரே அது புரிவதற்கான அனுகிரகத்தை செய்வார். பிள்ளையார் எல்லாருக்கும் நல்லவர், எல்லாருக்கும் வேண்டியவர், எல்லாருக்கும் சொந்தம். சிவசம்பந்தமான லிங்கம், அம்பாள், முருகன் முதலிய விக்கிரகங்களை பெருமாள் கோயிலில் பார்க்க முடியாது. ஆனால் பிள்ளையாரும் சிவ குடும்பத்தை தான் சேர்ந்தவர் என்றாலும் விஷ்ணு ஆலயங்களில் கூட பிள்ளையார் மட்டும் இருப்பார். தும்பிக்கை ஆழ்வார் என்று அவருக்கு பெயர் சொல்வார்கள். மத சண்டைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர் அவர். அதனால்தான் புத்த மதம், ஜெயின மதம் எல்லாவற்றிலும் கூட அவரை வழிபடுகிறார்கள். தமிழ்நாட்டில் இருப்பது போல் மற்ற ராஜ்யங்களில் தடிக்கு விழுந்த இடமெல்லாம் விநாயகர் இல்லாவிட்டாலும் கூட பாரத தேசத்தில் உள்ள அத்தனை ஸ்தலங்களிலும் ஓரிடத்திலாவது அவர் இருப்பார். கன்னியாகுமரியிலும் பிள்ளையார், இமயத்தின் கோடியில் கேதாரத்திலும் ஒரு பிள்ளையார் என்று ஒரு கணபதி பக்தர் என்னிடம் பெருமைப்பட்டுக் கொண்டார். நம் தேசத்தில் மட்டும்தான் என்றில்லை, ஜப்பானிலிருந்து மெக்சிகோ வரை உலகத்தில் எல்லா தேசத்திலும் விநாயகர் விக்கிரகம் அகப்படுகிறது. லோகம் பூராவும் உள்ள சகல நாடுகளிலும் அவரை பல தினசான மூர்த்திகளில் வழிபடுகிறார்கள். அப்படி லோகம் முழுவதற்கும் சொந்தமாக இருக்கப்பட்டவரை நாம் எல்லோரும் தவறாமல் ஆராதிக்க வேண்டும். வசதி இருப்பவர்கள் அவருக்கு மோதகமும் மற்ற பக்ஷணமும் பழங்களும் நிறைய நிவேதனம் செய்து குழந்தைகளுக்கு விநியோகம் பண்ண வேண்டும். அவர் குழந்தையாக வந்த சுவாமி. குழந்தை என்றால் அது கொழு கொழு என்று இருக்க வேண்டும். அதற்கு நிறைய ஆகாரம் கொடுக்க வேண்டும். பிள்ளையாரின் தொப்பை வாடாமல் அவருக்கு நிறைய நிவேதனம் செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை தோறும் அவருக்கு சிதறுகாய் போட்டு குழந்தைகளை சந்தோஷப்படுத்த வேண்டும். பெரியவர்கள் இவ்வாறு மற்ற குழந்தைகளை மகிழ்வித்தால் ஈசன் குழந்தையான பிள்ளையாரும் மகிழ்ந்து பெரியவர்களையும் குழந்தைகளாக்கி தம்மோடு விளையாடச் செய்வர். பெரியவர்களானால் துக்கமும் தொல்லையும் தான். குழந்தை சுவாமியோடு சேர்ந்து இந்த துக்கத்தை தொலைத்து அவரை போல் ஆனந்தமாகிவிட வேண்டும். அவர் எப்போதும் சிரித்த முகமுள்ளவர், சுமுகர், பிரசன்னவதனர் என்று பெயர் பெற்று எப்போதும் பேரானந்தத்தை பொங்க விடுபவர். நாம் உண்மையாக பக்தி செய்தால் நம்மையும் அப்படி ஆக்குவார். தமிழ்நாட்டின் பாக்கியமாக திரும்பிய இடமெல்லாம் அமர்ந்திருக்கும் அவரை நாம் எந்நாளும் மறக்கக்கூடாது. நாம் எல்லோரும் தவறாமல் பிள்ளையார் கோவிலுக்கு போவது, தேங்காய் உடைப்பது, விநாயகர் அகவல் சொல்வது என்று வைத்துக்கொண்டால் இப்போது இருக்கிற இத்தனை ஆயிரம் கோவிலும் கூட போதாது, புதிதாக கட்ட வேண்டியிருக்கும். புதிதாக பிள்ளையார் கோயில் கட்டி மூர்த்தி பிரதிஷ்டை செய்வதில் வேடிக்கையாக ஒரு உலக வழக்கு உண்டு. அதாவது புதிதாக பிள்ளையார் விக்கிரகம் அடிக்க கொடுக்காமல் ஏற்கனவே ஒரு கோயிலில் இருக்கிற பிள்ளையாரை திருடி கொண்டு வந்து புது கோயிலில் வைக்க வேண்டும் என்பார்கள். இது என்ன? சாதாரண விஷயங்களிலேயே திருட்டுக்கூடாது என்றால் தெய்வ காரியத்தில் போய் திருட்டு சொல்லலாமா என்று தோன்றுகிறதல்லவா? பிள்ளையாரை திருடலாம் என்றால்தான் ஒவ்வொரு கோயிலை சேர்ந்தவர்களும் நம் பிள்ளையார் எங்கே திருட்டு போய்விடுவாரோ என்ற பயத்தால் அவரை அல்லும் பகலும் கவனித்துக் கொள்வார்கள். இப்போது பல ஊர்களில் கவனக்குறைவால் சுவாமியை காணோம் என்று செய்தி வருகிற மாதிரி நடக்காமல் இருக்கும். அதற்காகவே இப்படி ஒரு திருட்டு வழக்கத்தை சொல்லி வருகிறார்கள் போலிருக்கிறது. பிள்ளையார் நினைப்பு நம் ஜனங்களுக்கு நீங்கவே கூடாது என்றுதான் இம்மாதிரியான ஏற்பாடுகளை நம் பெரியவர்கள் செய்து வைத்திருக்கிறார்கள்.
நமக்கு எப்போதும் துணை அவர்தான். நமக்கும் நாட்டுக்கும் உலகுக்கும் எல்லா க்ஷேமங்களும் உண்டாவதற்கு ஔவையார் மூலம் பிள்ளையாரை பிடிப்பதே வழி. குரு. ஒரு ராஜா ராணி கதை. ராஜா ஒருத்தன். ராஜா என்றிருந்தால் சத்ரு ராஜா, யுத்தம் எல்லாமும் இருக்கத்தானே செய்யும். இந்த ராஜாவை எதிர்த்து எதிரி ராஜா வந்தான். இவனுடைய துரதிருஷ்டம், யுத்தத்தில் இவன் தோற்று போனான். வெற்றி இல்லாவிட்டால் வீர சொர்க்கம் என்று சில ராஜாக்கள் யுத்த பூமியிலேயே உயிரை விட்டு விடுகிறார்கள். இன்னும் சில ராஜாக்கள் தோற்று போனால் ஓடி ஒதுங்கி பதுங்கிக் கொள்வார்கள். இவர்கள் எல்லோருமே வீரத்திலோ மானத்திலோ குறைந்தவர்கள் என்று அர்த்தமில்லை. பாய்கிற புலி பதுங்கும் என்கிற மாதிரி இவர்கள் பதுங்குவது பிற்பாடு படையெடுத்து பழி வாங்குவதற்காகத்தான். மகாசூரர்களும் மானஸ்தர்களுமான ராஜபுத்திர ராஜாக்கள் கூட இப்படி முஸ்லிம்களின் படையெடுப்பின் போது ஓடிப்போய் பிறகு பெரிய சைனியம் திரட்டி கொண்டு வந்து சண்டை போட்டிருக்கிறார்கள். என் கதை ராஜாவுக்கும் தோற்று போனவுடன் பிராணஹத்தி பண்ணி கொள்ளாமல் ஓடிப்போய்விட்டான். அவன் மட்டுமாக ஓடவில்லை, அவனது பத்னியையும் குதிரை மேல் வைத்துக் கொண்டு ஓடினான். அப்போது அவள் நிறை கர்ப்பிணி. இந்த நாளில் அண்டர் கிரவுண்டாக போவது என்ற மாதிரி அப்போதும் உண்டு. இந்த ராஜாவுக்கு ரொம்பவும் அபிமான மந்திரி இப்படித்தான் தலைமறைவாகிவிட்டான். ராஜாவும் ராணியும் தப்பித்து ஓடியது அவனுக்கு மட்டும் அப்போதே தெரியும். ராஜாவின் குதிரை வனப்பிரதேசத்தில் போய்க் கொண்டிருந்தது. அவனை தேடி பிடித்து வர சத்ரு ராஜா நாலா பக்கமும் குதிரைப்படையை அனுப்பியிருந்தார். அவர்களில் சிலர் இந்த காட்டுக்கே வந்து விட்டார்கள். ராஜா போவதை தூரத்தில் பார்த்து அவனை பின்தொடர்ந்து துரத்தி வந்தார்கள். இவனை துரதிருஷ்டமும் துரத்தி கொண்டு வந்தது. சத்துருக்கள் கிட்டே கிட்டே வந்து விட்டார்கள். பக்கத்திலே ஒரு வேடன் குடிசை இருந்தது. அதை பார்த்ததும் ராஜாவுக்கு ஒரு யோசனை தோன்றிற்று. குதிரையை நிறுத்தி அதிலிருந்து இறங்கினார். ராணியையும் இறக்கினார். சத்துருக்கள் என்னை விடமாட்டார்கள், அவர்கள் ஏராளமான பெயர்கள் இருப்பதால் நான் எதிர்த்து எதுவும் பண்ணுவதற்கு இல்லை. என் முடிவு நிச்சயம். ஆனால் என்னோடு நீயும் போய்விடக்கூடாது. ஏன் சொல்கிறேன் என்றால், என்னால் பழிவாங்க முடியாவிட்டாலும் இப்போது நீ கர்ப்பவதியாக இருக்கிறாய் அல்லவா, உனக்கு நம் குலம் விளங்க ஒரு புத்திரன் பிறந்தாலும் பிறக்கலாம். பிறக்கப் போகிற பிள்ளையாவது சத்ருவை ஜெயித்து ராஜ்யத்தை மறுபடியும் நம் பரம்பரையின் கைக்கு கொண்டு வர வேண்டும். ஆகையால் நீ பதிவிரத்தை என்பதற்காக என்னோடு செத்துப் போவதை விட என் மனோரதத்தை பூர்த்தி பண்ணுவதற்காகவே உயிரோடு இருந்து பிள்ளையை பெற்று வளர்க்க வேண்டும். இந்த வேடன் குடிசையில் அடைக்கலம் புகுந்து பிழைத்துக்கொள் என்று ராணியிடம் ராஜா சொன்னார். அவளுக்கு அது தாங்க முடியாத கஷ்டமாகத்தான் இருந்தது. ஆனாலும் ராஜ தர்மம் என்று ஒன்று, அதற்கென்றே மானம் கௌரவம் என்றெல்லாம் இருந்ததால் பத்தியின் வார்த்தையை அவளால் தட்ட முடியவில்லை. புருஷன் சொல்வதுதானே நமக்கு வேதம். அவன் சா என்றால் செத்துப்போக தயாராக இருக்கிற மாதிரியே, செத்துப்போவதுதான் சந்தோஷம் என்கிற ஸ்திதியில் அவன் சாகாதே நீ உயிரோடுதான் இருக்க வேண்டும் என்றால் அதையும் நாம் கேட்டுத்தான் ஆக வேண்டும் என்று தன்னைத்தானே ஒரு மாதிரி தேற்றிக்கொண்டு குடிசைக்குள் போய் மறைந்து கொண்டு விட்டாள். சத்ரு வீரர்கள் வந்து ராஜாவை பிடித்துக் கொண்டார்கள். அவன் கதை
அதோடு முடிந்தது. அவர்களுக்கு ராணியையும் இவன் கூட அழைத்து வந்தது தெரியாது. தனக்கு என்ன ஆபத்து வந்தாலும் வரட்டும், அவளுக்கு வரக்கூடாது என்றுதான் இவன் குதிரையில் அவளை முன்னே உட்கார வைத்து மறைத்து கொண்டு ஓட்டினான். பின்னால் இருந்து வந்த எதிரிகளுக்கு குதிரை மேல் இவனுக்கு முன்னால் அவள் உட்கார்ந்திருந்தது தெரியவில்லை. அதனால் ராணியை தேடி பார்க்காமலே அவர்கள் வந்த காரியம் முடிந்தது என்று சந்தோஷமாக போய்விட்டார்கள். வேடன் குடிசையில் வேடனின் அம்மா கிழவி இருந்தாள். பூர்ண கர்ப்பிணியாக தஞ்சம் என்று வந்த ராணியை மனசார வரவேற்று அவர்கள் தங்கள் வீட்டில் வைத்துக் கொண்டார்கள். படித்தவர்கள், நாகரிகக்காரர்கள் என்கிற நம்மை விட பாமரமான ஏழை ஜனங்களிடம் உபகாரம் செய்கிற ஸ்வபாவம், விஸ்வாச பண்பு எல்லாம் எக்காலத்திலும் ஜாஸ்திதான். ராஜஸ்திரியை வேடஸ்திரீ தன் வயிற்றில் பிறந்த மகளைப் போல் வைத்து பராமரித்தாள். ராணி வயிற்றில் ஒரு பிள்ளை பிறந்தது. அதோடு தன் கடமை ஆகிவிட்டது என்கிற மாதிரி பிரசவத்திலேயே ராணி மரணம் அடைந்து விட்டாள். 10-12 வருஷங்கள் ஆகிவிட்டது. சத்ரு ராஜாவே பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார். ஆனாலும் ஜனங்களுக்கு அதில் திருப்தி இல்லை. ஒரு ராஜ்யம் தோற்று போனால் கூட ஜனங்களுக்கு தங்கள் பழைய பாரம்பரிய ராஜா இல்லையே என்ற தாபம் இருந்து கொண்டேதான் இருந்தது. இந்த கதை ராஜ்யத்திலிருந்தே ஜனங்களுக்கு ராஜாவோடு ராணியம் தப்பி போனதோ, காட்டிலே அவளுக்கு குழந்தை பிறந்ததோ எதுவும் தெரியாது. அதனால் தங்கள் கஷ்டத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு பொறுமையோடு இருந்தார்கள். மந்திரிக்கு மட்டும் ராஜதம்பதி 2 பேருமே ஓடியது தெரியுமல்லவா? அதனால் அவன் யோசித்தான். ஈஸ்வர கிருபையில் ராணிக்கு பிள்ளை குழந்தையாகவே பிறந்திருந்து அது இப்போது எங்கேனானும் வளர்ந்து வந்தால் 12 வயசு இருக்குமல்லவா? பாரம்பரியமான யுவராஜா என்றால் சைன்யத்தை நடத்தி யுத்தம் பண்ணவும், மந்திரிகளின் ஆலோசனையோடு ராஜ்யபாரம் பண்ணவும் 12 வயசு போதுமே. அதனால் ராஜகுமாரன் கிடைக்கிறானா என்று தேடி கண்டுபிடித்து அவனை கொஞ்சம் தனுர்வேதத்தில் தேற்றிவிட்டால் ஜனங்கள் ஒரு மனசாக அவன் கீழ் சேர்ந்து சத்ரு ராஜாவை அப்புறப்படுத்தி விடுவார்களே என்று நினைத்தான். ரகசியமாக கோஷ்டி சேர்த்து அவன் பழைய ராஜாவின் சந்ததி இருக்கிறதா என்று தேடினான். வேடனின் குடிசைக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே அநேக வேட பசங்களோடு ராஜாவின் பிள்ளையும் ஒரு கோவணத்தை கட்டிக்கொண்டு தலையை முடிந்து இறக்கை சொருகிக் கொண்டு குந்துமணி மாலையும் புலிநகமும் போட்டுக்கொண்டு அணில் குத்தி விளையாடி கொண்டிருந்தார். ஆனாலும் வம்சவாரியான ராஜகளை பழைய ராஜாவின் ஜாடையெல்லாம் அவனுக்கு இருந்ததால் புத்திசாலியான மந்திரிக்கு ஊக்கமாக புரிந்தது. அந்த கிழவி இப்போதும் உயிரோடுதான் இருந்தாள். அவளிடம் கேட்டான். காட்டு ஜனங்களுக்கு சூதுவாது பொய் பொருட்டு தெரியாது. அதனால் அவள் உள்ளபடி சொன்னாள். ரொம்ப வருஷம் முந்தி ஒரு கர்ப்பிணி இங்கே வந்து அடைக்கலம் கேட்டாள். அவளை நான் என் மகள் மாதிரி வளர்த்தேன். ஆனாலும் அவள் தான் யார் என்ன என்று சொல்லிக் கொள்ளாமலேயே இந்த பிள்ளையை பெற்று போட்டுவிட்டு கண்ணை மூடிக்கொண்டு போய்விட்டாள். அதற்கப்புறம் இந்த பிள்ளைக்கு நானே அம்மாவாக இருந்து வளர்த்து வருகிறேன். ராஜகுடும்பம் மாதிரியான பெரிய எடுத்த வாரிசு என்று யூகிக்க முடிந்தாலும் இன்னார் என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரியாது. எங்களில் ஒருத்தனாக எங்களுடனே வைத்து பராமரித்துக் கொண்டிருக்கிறோம் என்றார். மந்திரிக்கு உடனே 2 4 என்கிற மாதிரி நம் ராஜகுமாரன் தான் இங்கே வளர்வது என்று புரிந்துவிட்டது. அதை அவன் சொல்லி பிள்ளையை அழைத்து போக முன் வந்தவுடன் கிழவி, வேடன் எல்லோருக்கும் ரொம்பவும் கஷ்டமாகிவிட்டது. வளர்த்த பாசம்
ஆனானப்பட்ட கண்ம மகரிஷி, ஜடபரதர் இவர்கள் மாதிரியானவர்களையே வளர்த்த பாசம் ஆட்டி வைத்திருக்கிறதே. ஆனாலும் ராஜ்ய காரியம் என்பதால் இந்த வேடர்கள் தியாக புத்தியோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் வேடப்பிள்ளைகளோடு விளையாடிக் கொண்டிருந்த ராஜகுமாரனை மந்திரி கூப்பிட்டதும் அவன் விழுந்தெடுத்துக் கொண்டு ஓட பார்த்தான். அவனுக்கு வேட சகவாசம் தான் பிடித்ததே தவிர இந்த பெரிய மனுஷ சம்பந்தம் பிடிக்கவே இல்லை. வேடப்பிள்ளை மாதிரியே இவங்களெல்லாம் தான் என் ஜாதி ஜனங்க, இவங்களை விட்டு வரமாட்டேன் என்று ஓடினான். அப்புறம் அவனை பிடித்து வந்து மந்திரி அவனுக்கு வாஸ்தவத்தை எல்லாம் விளக்கிச் சொன்னான். நீ ராஜகுமாரன், நீ பிறக்கும் முன்பே சத்துருக்களிடமிருந்து தப்பி இங்கே ஓடி வந்த உன் தகப்பனார் கொல்லப்பட்டார். அதற்கப்புறம் வேடர் குடிசையில் உன்னை பிரசவித்து விட்டு உன் அம்மாவும் போய்விட்டாள். அதிலிருந்து நீ இங்கே வளர்ந்து வருகிறாய். ஆனாலும் நீ ராஜ்யத்தை எல்லாம் ஆள வேண்டியவன். உன்னை தலைவனாக வைத்துக் கொண்டு தான் நாங்கள் அதை சத்ருவிடமிருந்து மீண்டும் ஜெயிக்க ஆலோசனை செய்திருக்கிறோம். இப்போது நீ இருப்பதை விட கோடி மடங்கு உயர்ந்த ஸ்திதியில் இருக்க வேண்டியவன். மாட்டேன் என்று சொல்லலாமா என்று எடுத்து சொல்லி விளக்கினான். அந்த பிள்ளைக்கு வீரம், பித்ருபாசம், அதற்காக எதிர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஆர்வம் எல்லாவற்றையும் மூட்டிவிட்டான். தான் ராஜகுமாரன் என்று தெரிந்தவுடனேயே அந்த பிள்ளைக்கு ரொம்ப சக்தி, தேஜஸ், காம்பீரியம் எல்லாம் உண்டாகிவிட்டது. அப்புறம் அவனுக்கு அஸ்திர சஸ்திர அபியாசம் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்த உடனேயே அவற்றை நன்றாக பிடித்துக் கொண்டான். வேடு ஜனங்களை விட்டு போனான். மந்திரியின் சகாயத்துடன் நாட்டில் சைனியம் திரட்டினான். ராஜ விசுவாசம் கொண்ட ஜனங்கள் தங்கள் பழைய பாரம்பரிய வாரிசு வந்திருக்கிறான் என்றுடன் உற்சாகமாக அவன் கீழ் ஒன்று சேர்ந்தார்கள். இப்போதெல்லாம் குடியரசு யுகத்தில் ஒருத்தரை தலைவர் என்று ஸ்தோத்திரம் பண்ணி ஊரையெல்லாம் ரெண்டு படுத்துகிற மாதிரி டெமான்ஸ்ட்ரேஷன்கள் பண்ணிவிட்டு கொஞ்ச காலமானால் அவரை எவரும் சீந்தாமல் தூக்கி போடுகிற மாதிரி இல்லை ராஜ விசுவாசம் என்பது. அது நின்று நிலைத்து ஹிருதயபூர்வமாக இருந்து வந்த விஷயம். ராஜாக்களும் இந்த விசுவாசத்தை பெறுவதற்கு பாத்திரர்களாகவே ரொம்பவும் ஒழுக்கத்தோடும் குடிஜனங்களை தம் பெற்ற குழந்தைகளைப் போலவும் பரிபாலனம் பண்ணி கொண்டிருந்தார்கள். திடீரென்று அதிகாரம் வந்து அந்த ருச்சியில் கண்டது காணாதது போல் ஒழுங்கு தப்பி போகிற மாதிரி இல்லை. பாரம்பரிய ராஜ்யாதிகாரம் என்பது அப்படிப்பட்டதல்ல. இந்த கதையில் வரும் பையன் மாதிரி திடீர் அதிகாரம் வந்தால் கூட பாரம்பரிய பண்பு அவர்கள் தலைதறிக்க போகாமலே கட்டுப்படுத்தும். புராணங்களை பார்த்தால் வேணனையும் அசமஞ்சனையும் போல் எங்கேயாவது நூற்றிலே ஒரு ராஜாவோ ராஜகுமாரனோ முறை தப்பி போனால் அப்போது ஜனங்களே அவனை தொலைத்து மூழ்கியிருக்கிறார்கள். மொத்தத்தில் யதா ராஜா ததா பிரஜா என்ற மாதிரி அப்போது இரண்டு பக்கத்திலும் தர்மத்துக்கு பயந்தவர்களாக இருந்தார்கள். சட்டம் என்று வெறும் ராஜாங்க ரீதியில் போடுகிற போது முதலில் அதை பின் பண்ணுகிறவர்கள் சரியாக இருக்கிறார்களா என்ற கேள்வி வருகிறது. இந்த சட்டங்களுக்கெல்லாம் மேலான திரிலோக ராஜாவான பரமேஸ்வரனின் சட்டமான தர்மசாஸ்திரத்துக்கு அடங்கியே ஆளுகிறவர்கள், ஆளப்படுகிறவர்கள் ஆகிய இருவரும் இருந்தால்தான் லோகம் நன்றாக இருக்கும். பூர்வ காலங்களில் ஆளப்படுகிறவர்களுக்கும் ஆளுகிறவர்களே இப்படி தர்மத்துக்கு அடங்கியிருந்து வழிகாட்டியிருக்கிறார்கள். இதனால்தான் ஜனங்களுக்கு ஸ்வபாவமாக ராஜ விசுவாசம் என்ற ஆழ்ந்த நிஜமான பற்று இருந்து வந்திருக்கிறது. இவர்கள் தன் ஜனங்கள் என்ற பாந்தவியம் ராஜாவுக்கும், இவன் நம் ராஜா என்ற அன்பு ஜனங்களுக்கும் இருந்து வந்தது.
கதையில் சொன்ன பையன் சத்ருவை ஜெயிக்க மந்திரியின் ஏற்பாட்டில் ஆயத்தம் பண்ணுகிறான் என்றவுடன் ஜனங்களெல்லாம் அவன் கட்சியில் சேர்ந்து யுத்தத்துக்கு கிளம்பிவிட்டார்கள். சுலபத்தில் சத்ருவை ஜெயித்தும் விட்டார்கள். பையனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி ராஜா ஆக்கினார்கள். அவனுக்குத்தான் வேடனாக இருந்த எண்ணமே அடியோடு மறந்துவிட்டது. அவனுக்கு தான் வேடனாக இருந்த எண்ணமே அடியோடு மறந்துவிட்டது. பூரண ராஜாவாகவே இருந்தார். இந்த கதையை நான் சொல்லவில்லை. பெரிய ஆச்சாரியர் ஒருத்தர் அத்வைத சம்பிரதாயத்தின் ஆதிகால பிரவர்த்தகர்களில் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். குரு தத்துவத்தை சொல்லும் போது இப்படி கதை சொல்லி இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் காது மூக்கு வைத்தேன். அத்வைத ஆச்சாரியர் என்றாலே உடனே எல்லோருக்கும் நம்முடைய ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களைத்தான் நினைத்துக் கொள்வீர்கள். அவர்தான் பரமேஸ்வர அவதாரமாக வந்து அத்வைதத்தை நன்றாக விளக்கி என்றைக்கும் பெயர்க்க முடியாமல் ஸ்தாபனம் செய்துவிட்டு போனவர். ஆனால் அவர்தான் அத்வைத சித்தாந்தத்தை முதலில் கண்டுபிடித்தார் என்று அர்த்தமில்லை. அவருக்கு ரொம்ப முன்னாடி லோகத்தின் முதல் கிரந்தமான வேதத்திலேயே இப்படி சொல்வது கூட தப்பு. வேதாந்த லோகத்தையே பிரம்மா வேதத்தை கைடாக வைத்துக் கொண்டுதான் சிருஷ்டி பண்ணி இருக்கிறார். அதனால் அதை லோகத்தின் முதல் கிரந்தம் என்று சொல்வது கூட சரியில்லைதான். அப்படிப்பட்ட லோக சிருஷ்டிக்கும் முந்தியதான வேதத்திலேயே அத்வைத தத்துவம் சொல்லி இருக்கிறது. வேத சிரஸ் மறைமுடி என்கிற உபனிஷதுகளிலெல்லாம் இந்த தத்துவம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் முடிவாக இதைத்தான் சொல்லியிருக்கிறார். கீதை என்றால் பகவத்கீதை என்றே இப்போது பிரசித்தி ஆயிருந்தாலும் ஒவ்வொரு சுவாமிக்குமான புராணத்தை பார்த்தால் தேவி கீதை, சிவகீதை என்றெல்லாம் வரும். போன வாரம் தேவி கீதை படிச்சுதானே எல்லாரும் குழம்பி போனீங்க. அந்த தெய்வங்களும் முடிவாக அத்வைத உபதேசமே செய்கின்றன. அப்புறம் ஆதிசங்கரர் வரையில் அநேக குருக்கள் வந்திருக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தி, தத்தாத்திரேயர், நாராயணன், பிரம்மா ஆகியவர்களை அத்வைத சம்பிரதாய ஆச்சாரிய வரிசையில் முதலில் சொல்வது வழக்கம். இந்த தெய்வங்களுக்கு அப்புறம் வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர் என்ற ரிஷிகள் அத்வைதத்தை அப்பாவிடமிருந்து பிள்ளையாக பெற்று உபதேசம் செய்திருக்கிறார்கள். இவர்கள் ரிஷிகள். ரிஷிகளை மனுஷ ஆச்சாரியர்களோடு சேர்க்கக்கூடாது. மனுஷர்கள் அறிய முடியாததை அறிகிற, மனுஷர்களுக்கு தெரியாததை பார்க்கிற, மனுஷர்கள் கேட்காததை கேட்கிற, மனுஷர்களால் செய்ய முடியாததை செய்கிற அதீந்திரிய சக்திகள் உள்ளவர்களே ரிஷிகள். ஆகாசத்தில் பரவியுள்ள பரமாத்மாவின் சுவாச சலனங்களாலான சப்தங்களை மந்திரங்களாக பிடித்துத் தரக்கூடிய மகாசக்தி படைத்தவர்கள். அதனால் இவர்களை சாதாரணமாக மனுஷ இனத்தோடு சேர்ப்பது இல்லை. உதாரணமாக கோயில்களில் பிரதிஷ்டையாகியிருக்கிற மூர்த்திகளை 4-5 தினசாக பிரித்திருக்கிறார்கள். ஸ்வயம் வியக்தம், தைவிகம், மானுஷம், ஆசுரம், ஆர்ஷம் என்று. சுவாமி தானாகவே ஒரு இடத்தில் லிங்கமாகவோ விக்கிரகமாகவோ ஆவிர்பவிப்பதற்கு ஸ்வயம் வியக்தம் என்று பெயர். ஸ்வயம்பூ, சுயம்பூ, தாந்தோன்றி, தாந்தோணி
என்பதெல்லாம் அதைத்தான். தாந்தோணியம்மன். சிவஸ்தலங்கள் பலவற்றில் ஸ்வயம்புலிங்கம் இருப்பதை பார்க்கிறோம். வைஷ்ணவர்கள் ஸ்ரீரங்கம், திருப்பதி, பத்ரிநாத், ஸ்ரீமுஷ்ணம், நைமிஷாரண்யம், அதாவது புஷ்கரம், சாலக்கிராமம், நாங்குநேரி என்று 8 ஸ்வயம் வியக்த கஷேத்திரங்களாக சொல்கிறார்கள். தேவர்கள் பிரதிஷ்டை பண்ணினது தெய்வீகம். காஞ்சிபுரத்தில் அம்பாளே மண்ணை லிங்கமாக பிடித்து வைத்தார். திருவேழிமிழலையில் மகாவிஷ்ணுவே லிங்க பிரதிஷ்டை செய்தார். அநேக ஸ்தலங்களில் இந்திரன் தோஷம் நீங்குவதற்காக ஈஸ்வரனையோ விஷ்ணுவையோ பூஜை பண்ணியதாக சொல்வார்கள். இதெல்லாம் தெய்வீகம். இதற்கு நேர் எதிர்வெட்டாக திரிஷிரன், ஓணன் மாதிரியான அசுரர்கள் சுவாமியை பிரதிஷ்டை செய்த இடங்கள்தான் திரிஷிரபுரம் என்ற திருச்சினாப்பள்ளி. காஞ்சிபுரத்தில் உள்ள ஓணகாந்தன், தளி முதலிய இடங்கள் அசுர பிரதிஷ்டை செய்ததுதான் ஆசுரம். மனுஷியர்கள் அநேக ராஜாக்களும் பக்தர்களும் பிரதிஷ்டை பண்ணினதுதான் மானுஷம் என்று நீங்களே புரிந்து கொண்டிருப்பீர்கள். இன்னொன்று ஆர்ஷம் என்று சொன்னேன் அல்லவா? ஆர்ஷம் என்றால் ரிஷிகள் பண்ணினது என்று அர்த்தம். குற்றாலத்தில் அகஸ்திய மகரிஷி மூர்த்தி பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறார். சிக்கலில் வசிஷ்ட மகரிஷி, திருக்களரில் துர்வாசர், ஜம்புகேஸ்வரன் என்ற திருவானைக்காவலில் ஜம்பு மகரிஷி என்றபடி அநேக கஷேத்திரங்களில் ஆர்ஷ பிரதிஷ்டை தான். ஏதோ இப்போது நினைவில் வருவது, வாயில் வருவதை மட்டும் சொன்னேன். இதை எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், பொதுவாக தேவஜாதி, அசுர ஜாதி, மனுஷிய ஜாதி என்று 3ஐத்தான் நாம் சொன்னாலும், இங்கே ஆர்ஷம் என்ற ரிஷிகளை மனுஷியர்களோடு சேர்க்காமல் தனியினமாக வைத்திருக்கிறது என்று காட்டத்தான். மானுஷலிங்கம் என்று ராஜராஜ சோழன் பிரகதீஸ்வர பிரதிஷ்டை பண்ணும்போது கூட நேராக அவனே பண்ணாமல் கருவூர் சித்தரைத்தான் பிராண பிரதிஷ்டை செய்ய வைத்திருக்கிறார். இதே மாதிரி ரிஷிகள் என்று சொல்லுகிற அளவுக்கு திவ்ய சக்தி இல்லாதவர்களானாலும் அந்தந்த காலத்தில் உள்ள மகான்களை, சித்த புருஷர்களை கொண்டே மானுஷ லிங்கங்களை பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்றன. இப்போது கூட காலனிக்கு காலனி புதுக்கோவில் கட்டுகிற போது யாராவது ஒரு சுவாமிகளை கூப்பிட்டு வைத்துக் கொண்டுதானே கும்பாபிஷேகம் பண்ணுகிறீர்கள். ஆனால் பிராண பிரதிஷ்டை முதலானதுகளை சிவாச்சாரியர்களோ பட்டர்களோ தான் செய்கிறார்கள். இவர்கள் நியமத்தோடு செய்தால் மந்திரங்களுக்கே ஸ்வயமான வீரியம் உண்டு ஆதலால் மந்திரவத்தாக இவர்கள் செய்யும் பிரதிஷ்டையிலும் தெய்வ சாநித்தியம் உண்டாகி லோகத்துக்கு க்ஷேமம் உண்டாகும். ரிஷிகள் தனி இனம் மாதிரி என்று சொல்ல வந்தேன். தேவ தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணம், ரிஷி தர்ப்பணம் என்னும் போது ரிஷிகளை தனி இனமாகத்தான் வைத்திருக்கிறது. அத்வைத சம்பிரதாயத்தில் தட்சிணாமூர்த்தி, தத்தர், நாராயணர், பிரம்மா ஆகிய தேவர்களுக்கு அப்புறம் வசிஷ்டர், சக்தி, பராசரர், வியாசர் என்ற ரிஷிகள் குருமார்களாக வந்தார்கள். வியாசரின் பிள்ளை சுகர். அவர் மனுஷ்யர், ரிஷி, தேவர் எல்லாவற்றையும் விட பெரியவர். சுகபிரம்மம் என்றே சொல்லப்பட்டவர். பிரம்மமாக இருந்த சுக பிரம்மச்சாரி. அதனால் அவருக்கு அப்புறம் பிள்ளை வழியில் சம்பிரதாயம் போகவில்லை, சிஷ்யர் வழியில் போயிற்று. சுகருக்கு அப்புறம்தான் ரிஷிகள் என்று சொல்ல முடியாத சன்னியாசிகளான கௌடபாதரும், அவருக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யரான கோவிந்த பகவத் பாதரும் அத்வைத ஆச்சாரியர்களாக வந்தார்கள். ரிஷிகள் எல்லோரும் சன்னியாசிகள் அல்ல, அவர்கள் பத்தினிகளோடு இருந்திருக்கிறார்கள். அருந்ததி வசிஷ்ட மகரிஷிக்கு பத்தினி, அனசூயை அத்ரி மகரிஷிக்கு பத்தினி என்றெல்லாம் படிக்கிறோம் அல்லவா? யஜ்ஞம், யஜ்ஞோபவீதம் முதலியவை ரிஷிகளுக்கு உண்டு. சந்நியாசிகளுக்கு இவை இல்லை. சந்நியாசிகளான கௌடபாதருக்கும் கோவிந்த பகவத் பாதருக்கும் அப்புறம்தான் ஆச்சாரியாள் என்ற மாத்திரத்தில் குறிப்பிடப்படும் ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்கள் வந்தார்கள்.
சுகர் முதல் வருகிற பிறவிகளான ஆச்சாரியர்களுக்கு பரிவ்ராஜகர்கள் என்று பெயர். பரமஹம்ச பரிவ்ராஜகா என்பது வழக்கம். பரமேஸ்வரனாலும் மனுஷ்ய ரூபத்திலேயே இருந்து கொண்டு பரமேஸ்வரர் ஆனாலும் மனுஷ்ய ரூபத்திலேயே இருந்து கொண்டு மனுஷ்யர் மாதிரியே காரியம் செய்து காட்டினவர் நம்ம ஆச்சாரியார். மனுஷ்யராக இருந்து கொண்டே ரொம்பவும் சக்தியோடு வைதிக தர்மத்தை, அத்வைத்தத்தை நிலைநாட்டியதுதான் அவர் பெருமை. ஆச்சாரியாளுடைய நேர் குரு என்பதால் கோவிந்த பகவத் பாதருக்கு பெருமை. ஆச்சாரியாளே பஜகோவிந்தம் 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 என்று 3 தலம் சொல்லும்போது கிருஷ்ணனோடு கூட தம் குருவையும் நினைத்து கொண்டுதான் சொல்லியிருக்கிறார். பகவானுக்கு எத்தனையோ நாமாக்கள் இருந்தாலும் ஆச்சாரியால் கோவிந்த நாமத்தையே செலக்ட் பண்ணியதுக்கு காரணம் அது தன் குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதுதான். நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திஞ்ச தத்புத்திர பராசரஞ்ச வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம் கோவிந்த யோகீந்திரம் அதாஸ்ய சிஷ்யம் ஸ்ரீ சங்கராச்சாரியம் அதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகம் ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திகாரமன்யான் அஸ்மத் குரும் சந்ததமானதோஸ்மி என்கிற ஸ்லோகத்தில் அத்வைத ஆச்சாரிய பரம்பரையை முழுக்கச் சொல்லி இப்படிப்பட்ட எல்லோரையும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் என்று முடித்திருக்கிறது. ஃபர்தரா அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் स्वस्ति प्रजाभ्यः परिपालयन्तां न्यायेन मार्गेण महं महीषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः 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 हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ।